பாலினோல CVT கியர் பாக்ஸா? எஸ், பாலினோல CVT கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மாருதி. BS6 நார்ம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த K சீரிஸ் 1.2 லிட்டர் இன்ஜின்ல CVT கியர் பாக்ஸை தான் பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. BS6 வந்ததுக்கு அப்புறமா நிறைய காஸ்ட் கட்டிங் எல்லாம் வரும்போது அவங்க AMT கியர் பாக்ஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டாங்க. பாலினோ AMT ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 5 lakh பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக் ஹேட்ச்பேக் கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது மாருதி சுசுகி பாலினோ CVT. இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். வெறும் 53,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு அண்ட் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு. ப்ராப்பரா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள். நம்ம வண்டி நம்பரை மாஸ் பண்ணல, நீங்க வேணும்னா மாருதி சுசுகில செக் பண்ணிக்கலாம். இதுல வர்றது மாருதி சுசுகினுடைய அந்த ரிலையபிளான K12M அப்படிங்கிற இன்ஜின். இன்னைக்கும் பாலினோல இதே இன்ஜின் தான் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். இன்னைக்கு மார்க்கெட்ல அரௌண்ட் ஒரு 5.5 lakh பட்ஜெட்ல உங்களால 3 சிலிண்டர்ல ரொம்பவும் ஒரு சின்ன ஹேட்ச்பேக் மட்டும் தான், அதுவும் பேஸ் வேரியன்ட் தான் வாங்க முடியும். 4 சிலிண்டர் ஹேட்ச்பேக்ஸ் இருந்த இடம் தெரியாம போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 83 PS பவரும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டரியும் 2024ல அமரானோட ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு நீங்க பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பாலினோல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த இன்ஜின் கூட ஒரு CVT கியர் பாக்ஸை பேர் பண்ணிருக்காங்க. இப்போ வரக்கூடிய பாலினோல 1.2 லிட்டர் இன்ஜின்ல உங்களுக்கு AMT தான் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல. பட் இதுல வர்றது CVT கியர் பாக்ஸ் அண்ட் பானட் கீழே இன்சுலேஷனும் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் கார் வேணும், அதே மாதிரி மாருதினுடைய ரிலையபிளான இந்த 1.2 K சீரிஸ் இன்ஜின் வேணும். பட் எனக்கு AMT வேணாம், அதாவது அந்த பேசிக்கான அந்த AMT அந்த இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜிட்ரிங்கோட ஸ்டார்ட் ஆகுறது, இந்த விஷயங்கள்லாம் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். இதில் ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LEDல DRLs வந்துடும். LED ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் கொடுத்துட்றாங்க. அண்ட் கீழே உங்களுக்கு ஒரு ஹாலஜனில் ஃபாக் லேம்பும் வந்துடும். இந்த சைட் லைட்ஸையும் பார்த்துருங்க. ரியர் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் LED டெயில் லேம்பை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக் லைட்லாம் வந்து உங்களுக்கு LEDல வந்துருது. பட் இண்டிகேட்டர் ரிவர்ஸ் லைட் எல்லாம் உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டெயில் லேம்பும் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பம்பர் பார்த்துருங்க. பெரிய அளவுக்கு ஸ்கிராச்சஸோ டென்ஸோ எதுவும் இல்லை, ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு கண்டிஷன்ல இருக்குது. அண்ட் கிரில்லை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ஹியூமனிட்டி லைன் மாதிரி குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, சுசுகினுடைய லோகோ. அண்ட் கீழே ஒரு 3 ஸ்லாட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் டேம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பானட்லையும் எந்த விதமான ஸ்கிராச்சஸ் டென்ஸ் எதுவும் கிடையாது, நீங்களே பார்த்துடலாம். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு 2 வைப்பர் ப்ரொவிஷனோட வந்துருது. ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வித் LEDஸோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் நீட் கண்டிஷன்ல இருக்கு. ரூஃப் பார்த்துருங்க. பலினோல இப்போ கூட உங்களுக்கு சன் ரூஃப்லாம் எதுவும் வராது. இது ஆல்ஃபா அப்படிங்கிற டாப் அண்ட் மாடல். ஸோ இதுல உங்களுக்கு 16 இன்ச்ல அலாய் வீல்ஸ் வந்துருது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் DRL எல்லாம் வந்துருது. 195/55 R16 தான் டயர் ப்ரொஃபைல். ஒரு கிரே கலர் பெயிண்டட் அலாயா கொடுத்துருக்காங்க. டயர் பட்டன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதிகமா லாங் ஓட்டுவீங்கன்னா புது செட் ஆஃப் டயர்ஸ் மாத்திக்கலாம். பேனல்ஸ் பார்த்துலாம். ஃப்ரண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல ஃபெண்டர் பாத்துருங்க. டிரைவர் சைடு டோர், ரியர் குவார்டர் பேனல். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல ரியர் குவார்டர் பேனல். அதுல உங்களுக்கு ஃபியூல் லிட் வந்துரும். அண்ட் ரியர் பேசஞ்சர் டோர், ஃப்ரண்ட் பேசஞ்சர் டோர், ஃப்ரண்ட் ஃபெண்டர். இது டாப் எண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லி லோடடா வந்துரும். ரியர் விண்ட்ஷீல்ட்ல வைப்பர், வாஷர், டிஃபாகர் லைன்ஸோட வந்துருது. ஒரு ரூஃப் ஸ்பாய்லர், அதுல உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப். இங்க ஒரு குரோம் பார்ட்டிஷன், அதுல உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்துடும். சுசுகி லோகோ, பாலினோ பேட்ஜிங். ரியர் பம்பருமே ரொம்ப நீட் கண்டிஷன்ல இருக்கு. கீழே உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்துருது. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. 4 பார்க்கிங் சென்சார்ஸும் வந்துருது. இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக்ல உங்களுக்கு ஓரளவுக்கு செடான்ல ஒரு முக்காவாசியான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீட்லி கார்பெட்டட் ரியர் பூட். ரியர் சீட் 60/40 ஸ்பிளிட் சீட்டா கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரேவும் வந்துருது. ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் 15 இன்ச்ல ஸ்டீல் ரிம் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரியர் பூட் டோருக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சும் ஒரு ரிக்வெஸ்ட் சென்சாரும் கூட வந்துருது. ரியர் பூட் டோர் பாருங்க, ரொம்பவே நீட்டா இருக்கு. எந்த ஸ்கிராச்சும் டென்ட்டும் இல்ல. இதுதான் இந்த வெஹிக்கிளுடைய கீ ஃபாப். உங்களுக்கு லாக் அன்லாக் ஆன பட்டன்ஸ் வந்துருது. சுசுகினுடைய லோகோ வந்துருது. இது நெக்ஸா வெஹிக்கிள்ன்றதுனால நெக்ஸா ஸ்டைல்டு கீ வந்து வருது. ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் 2 டோர்லயும் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் சென்சார் வந்துடும். அண்ட் குரோம்ல தான் உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இது இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வர்றதுனால ரியர்ல உங்களுக்கு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ரியர்லயும் வந்து உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நல்ல ஒரு ஃபிளாட்டான சீட் கொடுத்துருக்கிறதுனால 3 பேசஞ்சர் உட்காரலாம். ஸோ நீங்க ஒரு 5 மெம்பர் ஃபேமிலியா இருந்தீங்கன்னா கூட இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு சில்வர் கலர் இன்சர்ட், பவர் விண்டோஸ் வந்து வந்துருது உங்களுக்கு. அண்ட் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் டோர் நீக்கிற லீவர் குரோம்ல கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸும் கம்பெனிலேயே போட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு நீட் கண்டிஷன்ல இருக்கு. பிளாக் அண்ட் சில்வர் இன்சர்ட்டோட இருக்கு. ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டான ரூஃப், எந்தவித டென்ட்டுமே கிடையாது. அண்ட் ரியர்ல உங்களுக்கு ஒரு ஸ்டர்பி ஆண்டனா மட்டும் வந்துருது. டிரைவர் சைடு டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் வந்துருது. அண்ட் ஒன் டச்
அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் சைட் டோருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் அண்ட் கொஞ்சம் நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் கார்ன்றதுனால உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக் பெடல்ஸ் மட்டும் வருது. ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் கூட வருது. ஃப்ரண்ட் ஹூட் ஓப்பனருக்கான லீவர் அண்ட் இங்கே உங்க பர்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அண்ட் பார்க்கிங் சென்சார் ஆஃப் பண்றதுக்கான பட்டன் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்க்ரோலர் அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து வருது. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துருது. டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குது. ஒரு லெதர் ராப்ல ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க வித் ப்ராப்பர் ஸ்டிச்சிங்கோட. அங்கங்க கொஞ்சம் குரோம் டிப்ஸோட இருக்கு. ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங், சுசுகினுடைய லோகோ, ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸோட வந்துருது. கால் அட்டன் பண்றது, கட் பண்றது, வாய்ஸ் கமாண்ட்ஸ்க்கான பட்டன் இங்க தனியா கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்துருது. அண்ட் அப்போ 2 ஏர் பேக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. டிரைவருக்கான ஸ்டேரிங் ஏர் பேக் அண்ட் பேசஞ்சருக்கான ஏர் பேக். அண்ட் சென்டர்ல மாருதியோடைய மல்டிமீடியா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், அந்த ஸ்மார்ட் பிளே ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்டா வந்துரும். இந்த ஸ்டேரிங்ல டில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. உங்களுக்கு ஹைட்டுக்கும் இருக்கு, ரீச்சுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் வந்துருது. ரைட் ஹேண்ட் சைடுல ஹெட்லாம்ப்கான ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 53,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே ரன் ஆயிருக்கக்கூடிய வெஹிக்கிள். நம்ம வெஹிக்கிள் நம்பர் வீடியோல மாஸ்க் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா மாருதி சுசுகில செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த எம்ஐடி கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல டாக்கோமீட்டர், ரைட்ல ஸ்பீடோமீட்டர், சென்டர்ல ஒரு கலர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்னைக்கு பலினோல நிறைய ஃபீச்சர் லோடடா கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ டிமிங், இன்சைட் ரியர் வியூ மிரர் உட்பட ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஏசி சூப்பரான கூலிங் கொடுக்குது. ஒரு மீடியம் சைஸ் க்ளவ் பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மாருதி கார்ல பேசஞ்சர் சைட் சன்வைசர்ல இந்த ஃபிளாப்போட மிரர், லைட் எல்லாமே ஃபங்க்ஷனலா இருக்கு. அது பேசஞ்சர் சைடுல மட்டும் இல்ல, டிரைவர் சைட்லயும் கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பா அமேசிங்கான விஷயம். இந்த மாதிரியான குட்டி குட்டி டீடைல்டான ஃபீச்சர்ஸ் தான் நெக்ஸாவையும் அரினாவையும் வித்தியாசப்படுத்துச்சு. அண்ட் இந்த வெஹிக்கிளோட சூப்பர் ஸ்டார் இந்த சிவிடி கியர் பாக்ஸ் தான். எஸ், இன்னைக்கு நீங்க காசு கொடுத்தாலும் புது கார்ல சிவிடி கியர் பாக்ஸோட மாருதி கொடுக்கறது இல்ல. ஏஎம்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க காஸ்ட் கட்டிங்காக. பட் அன்னைக்கு இந்த 1.2 லிட்டர் இன்ஜினோட இந்த சிவிடி கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிஃபைன்மெண்ட் அமேசிங்கா இருக்கும். வந்து ஓட்டி பாருங்க. சென்டர்ல ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வித் குரோம் டிப்போட, ஃப்ரண்ட் சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு சின்ன பாக்ஸ் ஸ்பேஸும் இருக்கு. லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 2 ஹாலஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்லயும் அதே மாதிரி ஒரு ஹாலஜன் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போல்ஸ்ட்ரியும் பாத்துருங்க, ரொம்பவே ஒரு நீட்டான கண்டிஷன்ல இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் மாருதி சுசுகி பாலினோ வெஹிக்கிள், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். அண்ட் இது ஏஎம்டி கிடையாது, சிவிடி 1.2 சிவிடி ஆல்பா அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட். அண்ட் இதுக்கான ஆஸ்கிங் பிரைஸ் 5.5 lakhs. சரி வாங்க இந்த வெஹிக்கிள ஒரு சின்ன டிரைவ் எடுத்து பார்த்துருவோம். நம்ம எப்பவுமே சொல்றது தான், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிக்கிறாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக்கு அண்ட் டிரைவ்ல போட்டாச்சு. ஏஎம்டிக்கும் சிவிடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஏஎம்டி அப்படிங்கிறது ஒரு பேசிக் லெவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ அது வந்து இந்த என்ட்ரி லெவல் வெஹிக்கிள்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மாருதியும் சரி, ஹுண்டாயும் சரி, நிறைய வெஹிக்கிள்ஸ்ல அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாருதியோடைய ஏஎம்டி ரொம்பவே ரிஃபைன்டு தான், இல்லை அப்படின்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதை விட நெக்ஸ்ட் லெவல் ஒரு பெட்டரான கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த சிவிடி கியர் பாக்ஸ் தான். ஸோ இந்த பலினோ லான்ச் ஆனப்போ இந்த சிவிடி கியர் பாக்ஸோட தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் BS6 நார்ம்ஸ் வரும்போது, நிறைய காஸ்ட் கட்டிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது இந்த சிவிடியை தூக்கி போட்டுட்டு ஏஎம்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட என்ஜின்ஸ் எல்லாத்துலேயுமே ஏஎம்டி தான் வருது. இப்போ எப்படி இந்த 4 சிலிண்டர்ல இருந்து 3 சிலிண்டருக்கு மாறுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த டைமில் நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் இருக்கிறது ஒரு 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். அது கூட இந்த சிவிடி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவிடியில் இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு. ஏன்னா சிவிடியோட நேச்சர் அது வந்து எடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு கியர் பாக்ஸ்க்கான ஒவ்வொரு நேச்சர் இருக்கும், அது வந்து இருக்கத்தான் செய்யும். பட் தென் ஏஎம்டி வந்து நீங்கள் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி குதிக்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த குதிக்கிற விஷயங்கள் அண்ட் இந்த ஏஎம்டியினுடைய அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சிவிடியில் வந்து இருக்காது. ஸோ எனி டே ஏஎம்டியை விட சிவிடி பெட்டர் தான். சிவிடியை விட பெட்டர் ஏடியை விட பெட்டர் டிசிடி, அப்படியே போயினே இருக்கலாம். பட் ஒவ்வொருத்தருடைய யூசேஜ் அண்ட் தேவைகளுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வெஹிக்கிள், ப்ராப்பரான கியர் பாக்ஸ், இன்ஜின் வந்து நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா நம்மளுடைய யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் இந்த 1.2 இன்ஜின் வந்து ஒரு 83 PS பவரும் ஒரு 115 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின், ஆன்ல இருக்கானே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. அண்ட் இந்த வண்டி வந்து ரொம்பவே நீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 53,000 கிலோமீட்டருங்கிறது இந்த இன்ஜினுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்பவே நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெதர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தொட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு தேய்மானம் வந்து ஆகாத வெஹிக்கிள், ஒரிஜினல் மைலேஜ் தான். நம்ம நம்பர் பிளேட் கூட எதுவும் மாஸ்க் பண்ணல. ஸோ நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னாலும் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஓனர்கிட்ட பேசினது வரைக்கும் இது வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் இது. 2018
லோன் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் இந்த வெஹிக்கிளுக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் பெஸ்னரில் இருக்குது, அங்கே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2018 சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது, எந்தவித ஆக்சிடென்ட்டும் பெருசாக ஆகாத வெஹிக்கிள். அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கான ஆஸ்கிங் ப்ரைஸ் 5.5 lakhs. வெஹிக்கிள் ரொம்பவே நீட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் மாற்ற வேண்டிய விஷயம் அப்படின்னா டயர்ஸ் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். நான் எப்போவுமே யூஸில் கார் வாங்குறவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், டயர்ஸ் வந்து அவங்க எப்போ மாற்றினாங்கன்றது நம்ம ஷுவராக வந்து சொல்ல முடியாது. பட் தென் நமக்கு வேணும், நம்ம அதிகமாக லாங்கெலாம் ஓட்டுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் டயர்ஸ் வந்து மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டயர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சிட்டியில் தான் நான் அதிகமாக ஓட்ட போகிறேன் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக இந்த டயரில் வந்து ஓட்டலாம். ஸோ இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 விண்டோ பவர் விண்டோஸ் வந்துடும், ஏசி வந்துடும், ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஃபீச்சர் லோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சன்ரூஃபை தவிர, சன்ரூஃப் இப்போ வரக்கூடிய புது பலினோட கூட கிடையாது. எனிவே இந்த சன்ரூஃபை தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸாக இருக்கட்டும், இந்த சிவிடி கியர் பாக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோ டிமிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார் மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு காசு போட்டு வாங்கக்கூடிய கார்ஸில் கூட இந்த ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் லோடடான விஷயங்களும் இந்த காரில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிரேக்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வெஹிக்கிள் நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல கார்ஸை பிக் பண்ணி எடுத்து தான் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து சேஃப்டிக்கு உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ், நல்ல ஒரு லவுடான ஒரு ஹார்னும் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏஎம்டி பலினோவும் நிறைய ஓட்டுறேன், நிறைய நியூ கார்ஸ் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ அதை விட இந்த சிவிடி வந்து மச் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், பட் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த சிவிடினுடைய அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற விஷயம் தெரியாமல் ஃபீல் ஆகாத அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் தவிர்க்க முடியாதது, அது மைல்டாக இருக்கத்தான் செய்யும். எனிவே நம்ம பெசனர் ஆஃபீஸ் வந்து நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்குற மாதிரி இருக்கும். 5.5 lakhs இந்த வெஹிக்கிளுக்கான ஆஸ்கிங் ப்ரைஸ். 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க, இந்த வெஹிக்கிளை மிஸ் பண்ணிடாதீங்க.